அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற முழு பிரஷரோட வர 31 கிங்ஸ் ஓவன் 10ல நம்ம இந்திய அணி அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை விளையாட போறாங்க. இப்படி இருக்க இந்த அணியின் பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டோம்னா தலைகீழாக கம்ப்ளீட்டா மாறக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்களோட நம்ம இந்திய அணி பிளேயிங் 11 களம் இறங்குறாங்க. முக்கியமா 5 சீனியர் பிளேயர்கள் வெளியே போறாங்க, 5 சின்ன ஜூனியர் பிளேயர்கள் இந்தியன் டீமுக்கு உள்ள வர இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மிக முக்கியமான மாற்றம் நம்ம இந்தியன் டீம்ல நடக்க இருக்கு. அது கண்டிப்பா ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம்தான். ஆனா கில் அவர் தேர்ந்தெடுத்திருக்க இந்த பிளேயிங் 11 பாக்குறப்ப கண்டிப்பா ரொம்ப பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. சோ அப்படி யாரெல்லாம் வெளியே போறாங்க, யாரெல்லாம் உள்ள வராங்க, இது சரியான பிளேயிங் 11 தானே ஜெயிக்கிறதுக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா இப்ப இங்க பார்க்கலாம். ஸோ கில் அவர் கேப்டன்சி பதவி புதுசாக எடுத்துக்கிட்டு இந்த இங்கிலாந்து தொடரில் நம்ம இந்தியா விளையாண்டுக்கிட்டு வராங்க. 4 ஆட்டம் விளையாண்டுட்டாங்க. 2 ஆட்டம் தோல்வி, ஒரு வெற்றி, ஒரு டிராவோட இருக்கிறதால கடைசியாக கிங்ஸ் ஓவன் ஸ்டாண்டில் நடக்க போகிற 5வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் 31 துவங்குது. இந்த ஆட்டம் ஜெயிச்சதான் இந்த சீரீஸை லெவல் பண்ண முடியும். ட்ரா பண்ணாலோ தோல்வி அடைஞ்சாலோ இங்கிலாந்து அவங்க ஜெயிச்சிடுவாங்க இந்த தொடரில். அதனால் நம்ம இந்தியா இந்த சீரீஸை இழக்கிறது மட்டும் இல்லாமல் WTC ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆக முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய அளவில் இந்தியாவுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் அடி ஏற்படும். அது நடக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக இந்திய அணி இந்த கடைசி டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஆனால் பிளேயிங் 11 ஸ்குவாடை எடுத்துக்கிட்டோம்னா கில் மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த ஸ்குவாட்ல நிகழ்த்தியிருக்காரு. முக்கியமாக ரிஷப் பண்ட் அவர் இன்ஜூரால ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. அவருக்கு பதிலாக ஜெகதீசன் உள்ள வந்திருக்காரு. அதே போல ஜஸ்பிரீத் பும்ரா அவரை எடுத்துக்கிட்டா கூட அவர் முன்னதாக சொன்னது மாதிரியே 3 டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தோட அவர் நிறைய கட்டுறாரு. அதனால கடைசி டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் பும்ரா விளையாட போறதில்ல. அதே மாதிரி தான் ஷர்துல் தாகூர் ரொம்பவே நம்பி இந்த இங்கிலாந்து தொடரில் நல்ல ஆல்ரவுண்டராக இருப்பார் அப்படின்னு தான் எடுத்தாங்க. ஆனால் எந்த ஒரு மேட்ச்சில் கூட ஒரு முக்கியமான பங்களிப்பு ஷர்துல் தாகூர் தரல. அதே போல தான் நம்ம சிஎஸ்கே அணியன் ஃபாஸ்ட் போலரான அன்ஷுல் கம்போஜ் அவர் கூட ஏறக்குறைய ஒரு ஆல்ரவுண்டர் தான். அவருமே கூட கடந்த 4வது ஆட்டத்தில் நம்ம இந்திய அணிக்காக விளையாண்டு ஒரு ஏமாற்றமான பர்ஃபார்மன்ஸ் தான் அன்ஷுல் கம்போஜ் அவர் கொடுத்தாரு. அதே போல பேட்டிங்ல எடுத்துக்கிட்டா கூட நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன், அதே போல அந்த பக்கம் கருண் நாயர், இவங்க 2 பேருமே ஈக்குவலான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த தொடரில் இது வரைக்கும் 2 பேருமே 2 ஆட்டங்கள் விளையாண்டுருக்காங்க. 2 பேருமே யாரை வெளியேற்றலாம், யாரை உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பேலன்ஸ்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கதால 5வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் சாய் சுதர்ஷன் உள்ள போய் கருண் நாயர் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. இல்லைனா சாய் சுதர்ஷன் அவரே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால கடைசி நேரத்தில் தான் 2 பேர்ல யாரு விளையாடுவாங்க அப்படின்னு உறுதியாக தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓவராலா நம்ம இந்தியன் டீமை எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 5 சீனியர் பிளேயர்கள் வெளியே போறாங்க, அதுக்கு பதிலாக 5 சின்ன பிளேயர்கள் உள்ள வராங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஓபனர்களாக வழக்கம் போல SSC ஜெய்ஸ்வால், அதே போல KL ராகுல், 3வது இடத்துல கருண் நாயர் இல்லைனா நம்ம தமிழக இளம் பிளேயரான சாய் சுதர்ஷன் அவரே விளையாட வாய்ப்பு இருக்கு. 4வது இடத்துல வழக்கம் போல சுப்மன் கில் அவர் தான். 5வது இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அவர் வெளியே போயிருக்காருல, அவருடைய இடத்துல த்ருவ் ஜுரல் அவர் விளையாட போறாரு. 6வது இடத்துல வழக்கம் போல அதிரடி பேட்ஸ்மேனான ரவீந்திர ஜடேஜா. 7வது இடத்துல கூட நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் அவர் தொடர்ந்து இந்திய அணியில் விளையாடுறாரு. 8வது இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாகூர் அவரை நீக்கிட்டு அவருடைய இடத்துல ஒரு வழியா கடைசியா எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம குல்தீப் யாதவ் அவர் 8வது பிளேயராக நம்ம இந்திய அணிக்கு உள்ள விளையாட இருக்காரு. 9வது பிளேயருக்கான இடத்துல இன்ஜூர்ல இருந்து ஆகாஷ்தீப் அவர் கம்ப்ளீட்டா ஓரளவுக்கு குணமாயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஆகாஷ்தீப் அவர் விளையாடுறாரு 9வது பிளேயரா. 10வது பிளேயரா சிராஜ், கடைசி 11வது பிளேயரா வேற வழி இல்லை பிரசித் கிருஷ்ணா அவரை சேர்க்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் போலர், கூடுதலான ஃபாஸ்ட் போலர் தேவைப்படுறாரு. பிரசித் கிருஷ்ணா அவரை விட்டா பும்ரா அவரும் வெளியே போயிட்டாரு, அன்ஷுல் கம்போஜும் இல்லை. வேற ஆப்ஷனே இல்லாம தான் பிரசித் கிருஷ்ணா அவரை 11வது பிளேயராக இந்த மேட்ச்ல நம்ம இந்திய டீமுக்கு உள்ள கொண்டு வராங்க. ஸோ ஓவராலா எடுத்து பார்க்குறப்ப 5 மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. 5 பேர் வெளியே போறாங்க, 5 பேர் புதுசா உள்ள வராங்க. முக்கியமா இதுல சீனியர்களை விட ஜூனியர்கள் அதிக பிளேயர்கள் டீம்ல இருக்காங்க. ஜூனியர்களை வச்சுக்கிட்டு தான் இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்த ரிஸ்கான 5வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை நம்ம இந்தியா கிங்ஸ் ஓவன் 10ல வர 31 விளையாட போறாங்க. ஸோ இந்த பிளேயிங் 11 கொண்டு இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இந்த தொடரை நம்ம இந்தியா சமன் செய்வாங்களா, இல்லை அது கஷ்டம் தானா? உங்க கருத்தை சொல்லுங்க.